என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க எல்லாரும் உற்சாகமான மனநிலையில் இன்னைக்குரிய ஜோதிட பாடத்தை படிக்கலாம். இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ 172. இன்னைக்கு நான் என்ன தலைப்பில் பாடம் நடத்த வந்திருக்கேன்னு சொன்னால், சிவராஜ யோகம். தலைப்பு என்னங்க? சிவராஜ யோகம். முதல்ல சிவராஜ யோகம் என்றால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிவராஜ யோகம் என்றால் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனும் குரு பகவானும், சூரியன் யாருங்க? ராஜகிரகம். குரு பகவான் யாருங்க? மந்திரி. சூரியனும் குரு பகவானும் 12 ராசி கட்டத்தில் சூரியனும் குரு பகவானும் இணைந்து இருப்பது. எந்தெந்த இடத்துல இணைந்திருக்கணுன்றத நான் சொல்லி கொடுக்க போறேன். எல்லா இடத்துலையும் இணைக்கணுன்றது கிடையாது. சூரியனும் குருவும் ஒன்றாக இணைந்திருப்பது, அல்லது சூரியனும் குருவும் குரு சூரியனை பார்ப்பது சிவராஜ யோகம் எனப்படும். முதல்ல சிவராஜ யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிவராஜ யோகம்னா என்ன? சூரியனும் குருவும் இணைந்து இருப்பது அல்லது குரு சூரியனை பார்ப்பது சிவராஜ யோகம் எனப்படும். சரிங்களா? இப்ப சிவராஜ யோகம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இந்த சிவராஜ யோகம் எப்படி இருந்தால் சிறப்பு, எப்படி இருந்தால் சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கறோம். இப்ப இந்த சிவராஜ யோகம் சூரியனும் குருவும் இணைந்து இருக்குது இல்லையா? அது எப்படி இணைந்திருந்தால் சிறப்புன்னா, பாயிண்ட் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்க? திரிகோணங்களில் சூரியனும் குருவும் இணைந்து இருப்பது சிறப்பு. திரிகோணம்னா நிறைய பேருக்கு தெரியாம இருந்தா 1, 5, 9. 1ங்கிறது என்ன? லக்கணம். 1 அல்லது 5ஆம் இடம் அல்லது 9ஆம் இடத்தில் குருவும் சூரியனும் இணைந்திருப்பது சிறப்பு. இது சிவராஜ யோகம். 1 அல்லது 5 அல்லது 9. இந்த 3 இடங்கள்ல ஏதேனும் ஒரு இடத்துல குருவும் சூரியனும் இணைந்து இருப்பது சிறப்பு. இதை நம்ம சிவராஜ யோகம்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, கேந்திரங்களில் குருவும் சூரியனும் இணைந்திருப்பது சிறப்பு. கேந்திரம்னா என்னன்னு மக்களுக்கு தெரியாம இருந்தா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. கேந்திரம்னா லக்கணத்துல இருந்து என்னன்னா 1 அல்லது 4 அல்லது 7 அல்லது 10ஆம் இடம். லக்கணத்திலிருந்து எண்ணி வரணும். 1 அல்லது 4 அல்லது 7 அல்லது 10. இந்த 4 இடங்களை 1, 4, 7, 10. இந்த 4 இடங்களில் ஏதேனும் ஒரு இடத்தில் சூரியனும் குருவும் இணைந்திருந்தால் அது சிவராஜ யோகம். 1, 4, 7, 10 என்ன? கேந்திரம். இதில் 1, 4, 7, 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். இந்த 4ல் ஏதேனும் ஒரு இடங்களில் சூரியனும் குருவும் இணைந்து இருந்தால் அது சிவராஜ யோகம் எனப்படும். திரிகோணம்னா என்னன்னு சொல்லி கொடுத்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1, 5, 9. அது திரிகோணம். திரிகோணத்தை 1லேயோ அல்லது 5லேயோ அல்லது 9லேயோ, அதாவது 1, 5, 9 ஏதேனும் ஒன்றில் குருவும் சூரியனும் இணைந்திருந்தால் அது சிவராஜ யோகம். சிறப்பு. சரிங்களா? சிறப்பு எதுன்றது சிறப்பை மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்டே வரேன். திரிகோணங்களில் 1, 5, 9 தான் திரிகோணம். அதில் ஏதேனும் ஒன்றில் குருவும் சூரியனும் இணைந்திருப்பது சிறப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், கேந்திரங்களில். கேந்திரம்னா என்ன? 1, 4, 7, 10. அப்ப குருவும் சூரியனும் இணைந்து இந்த 1லேயோ அல்லது 4லேயோ அல்லது 7லேயோ 10லேயோ இணைந்து இருப்பது சிறப்பு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது குரு சூரியனை சமசப்தமாக பார்க்க வேண்டும். 3வது பாயிண்ட். சமசப்தம்னா என்ன?
குரு பகவான் சூரியனை 7ஆம் பார்வையாக பார்ப்பது, அதுதான் சமசப்தமாக பார்ப்பது சிறப்பு. குரு பகவான் சூரியனை சமசப்தமாக பார்ப்பது சிறப்பு. சரிங்களா? இப்படி இருந்துச்சுன்னா இதை தான் நம்ம சிவராஜ யோகம்ன்றோம். சிவராஜ யோகம் என்ன நன்மைகளை கொடுக்குது? சிவராஜ யோகம்னா இது ஒரு அபரீத விதமான ஒரு யோகம். இது சரிங்களா? சக்தி வாய்ந்த ஒரு யோகம் இது. இந்த யோகம் என்ன நன்மைகளை ஜாதகருக்கு செய்கின்றது என்றால், அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல வேலையானா நல்ல உயர்ந்த பதவி கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலயமா சலுகைகள்லாம் பெறலாம். நல்ல சலுகையெல்லாம் அவங்க பெறலாம், அனுபவிக்கலாம். அப்புறம் இவங்க கட்சியில் நின்னா வெற்றி பெறுவாங்களான்னா இவங்க அரசியல்லையும் சென்று வெற்றி பெறலாம். இவங்க அரசியலில் எலெக்ஷனில் நின்னாலும் இவங்க நல்லா ஜெயிப்பாங்க. சரிங்களா? ஆளுமை திறன் நன்றாக இருக்கும் இவர்களுக்கு. நிர்வாகத்திறன் நன்றாக இருக்கும். தலைமை பொறுப்பு, இவங்களை ஒரு பெரிய அதிகாரியாக ஒரு தலைமை பொறுப்பில் உட்கார வச்சா அவ்வளோ அருமையாக சூப்பராக வேலை பார்ப்பாங்க. இவங்க தலைமை பண்பு மிகவும் பிரமாதமாக எக்ஸலண்ட்டாக இருக்கும் இவங்களுக்கு. சரிங்களா? இவங்களுக்கு நிர்வாக திறமை, ஆளுமை திறன், தலைமை பண்பு இருக்கும். அது மட்டுமா இவங்களுக்கு மிகவும் சாதுரியமாக பேசுவாங்க. அவங்க பேச்சை பார்க்கணுமே, மிகவும் சாதுரியமாக பேசி வெற்றி தாங்க அனுப்பாங்க. ஏன் வெற்றி அடைகிறாங்க? சிவராஜ யோகம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க சாதுரியமாக பேசுவாங்க. குள்ளநரி தந்திரம் தீட்டுற மாதிரி தீட்டி எப்படி பண்ணால் வெற்றி அடையலான்றத வெற்றி அடைஞ்சு வெற்றி பாதையை நோக்கி தான் செல்வாங்க. அவங்க வெற்றி அடைவாங்க. இவ்வளோ நன்மைகள் சிவராஜ யோகத்தில் இருக்குது. அப்போ சிறப்புகளை பற்றி பார்த்தோம். இதில் எப்படி இருந்தால் சிறப்பில்லை அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எப்படி இருந்தால் சிறப்பில்லை? சிவராஜ யோகம் குருவும் சூரியனும் இணைந்திருந்தால் சிவராஜ யோகம், அல்லது குரு சூரியனை பார்த்தாலும் சிவராஜ யோகம். சிவராஜ யோகம் இருந்தால் இத்தனை நன்மைகள் சொல்கிறோம். இதில் இந்த சிவராஜ யோகத்தில் சிறப்பு இல்லாதது இருக்குது இல்லையா? எப்படி இருந்தால் சிறப்பு இல்லைங்க, அந்த நெகட்டிவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி இருந்தால் சிறப்பு இல்லை? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சூரியனும் குருவும் இணைந்து இருக்கும் பொழுது குரு பகவான் சூரியனுக்கு 10 டிகிரிக்குள் இருந்து அஸ்தங்கமானால் சிறப்பு இல்லை. சிறப்பு இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் கேட்கலாம், குருவும் சூரியனும் ஒன்றா தான் இப்போ தானே சொன்னீங்க சிவராஜ யோகம். சிவராஜ யோகம்தான், அதுக்கு நல்லபடி இருக்குதா கெட்டு இருக்கதா பார்க்கணும். அப்போ குரு போய் சூரியன்கிட்ட அஸ்தங்கம் ஆயிட்டா எப்படி நல்ல பலனை கொடுக்காது. அப்போ குரு எப்படி இருக்கணும்? சூரியனோட இணைஞ்சிருக்கணும். அதே சமயத்தில் சூரியனுக்கும் குருவுக்கும் இடைப்பட்ட டிகிரி 10 டிகிரிக்குள்ள இருந்தால் குரு பகவான் சூரியனிடம் அஸ்தங்கமாகி விடுகின்றார். அப்போ அது சிறப்பா? அஸ்தங்கமான ஒரு கிரகம் சிறப்பை தராது. அப்போ அது சிறப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சிறப்பு இல்லை. அது செகண்ட் பாயிண்ட் வாங்க. இப்போ சூரியனும் குருவும் இணைஞ்சிருந்தா சிவராஜ யோகம் சிவராஜ யோகம் எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்யுங்க. ஆய்வு செய்யும்போது சூரியன் நீச்சமாயி, புரியுதுங்களா? நீச்சமாயி குருவுடன் இணைந்திருந்தால் சிறப்பில்லை. சூரியன் என்ன ஆயிடுறாரு? எங்கே நீச்சமாகறாரு? துலாமில் நீச்சமாகறாரு. சூரியன் துலாமில் நீச்சமாகி துலாமில் குருவுடன் இணைந்திருந்தால் அது சிறப்பு இல்லை. நல்ல பலனை கொடுக்குமா? ஏன் கொடுக்காது? சூரியன் நீச்சமாயிட்டு. அதே மாதிரி சூரியனும் குரு, மூணாவது பாயிண்ட்ல சூரியனும் குருவும் ஒன்றாக இணைந்து மகரத்தில் குரு பகவான் என்ன ஆகிறாரு? நீச்சமாயிடுறாரு. அப்போ குரு நீச்சமாயி சூரியனுடன் இணைந்து இருந்தாலும் சிறப்பு இல்லை. சிறப்பு இல்லாததுக்கு 3 பாயிண்ட் இன்னும் இருக்குது. சூரிய நீச்சமானாலும் சிறப்பில்லை, சூரியனும் குருவும் இணைஞ்சிருக்குது. குரு நீச்சமானாலும் சிறப்பில்லை. மகர ராசியில் குரு பகவான் நீச்சமாயிடுறாரு. நீச்சமாய் சூரியனோட இணைஞ்சிருந்தாலும் சிறப்பில்லை. 3 சிறப்பில்லாது சொல்லி கொடுத்துருக்காங்க. குரு அஸ்தகமான சிறப்பில்லை, சூரிய நீச்சமான சிறப்பில்லை, குரு நீச்சமானாலும் சிறப்பில்லை. ஆனால் குருவும் சூரியனும் இணைஞ்சு தான் இருக்குது. இந்த 3 கேட்டகரியில் சிறப்பில்லை. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் 2 பாயிண்ட்டுக்கு தான், அதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து போகணும்னு ஆசைப்படுறேன். 4வது பாயிண்ட் என்னன்னா, சூரியனை குருவும் இணைஞ்சு போயிடுச்சு. அது கூட அசுப கிரகங்கள் ஆன ராகு கேது சனி இணையக்கூடாது. நீங்கள் சொல்லலாம், இப்போ தானே சொன்னீங்க குருவும் சூரியனும் இணைஞ்சா ராஜயோகம் ஆகாகும். நீங்கள் இப்போ அசுப கிரகம் இணைஞ்சிட்டா இல்லைன்றீங்களா? கண்டிப்பாக இல்லை. அதனால் அந்த கான்செப்டை உள்வாங்கிக்கணும், ஆழ் மனசில் நல்லா பதிய வைக்கணும்.
குருவும் சூரியன் இணைஞ்சிட்டவங்க எல்லாம் வந்து எல்லாருக்கும் சிவராஜ யோகம் கட்சிச்சு அரசியலில் வெற்றி பெற்றாங்க, கவர்மெண்ட் இதில் பெரிய பதவி அப்படி இருக்காது. குரு சூரியன் இணைஞ்சிருக்கு. அவங்க எப்படி இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட யார் இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அப்போ குருவும் சூரியனும் இணைஞ்சா சிவராஜ யோகம், அவங்க கூட சனி போய் சேர்ந்து இணைஞ்சிட்டா சிறப்பு இல்லை. இல்லை ராகு போய் சேர்ந்து இணைஞ்சாலும் சிறப்பு இல்லை. அசுப கிரகமான கேது போய் அது கிரகத்தோட போய் உட்காந்துக்குச்சுன்னா இணைஞ்சிச்சுன்னா அதுவும் சிறப்பு இல்லை. இப்போ புரியுதுங்களா? 4வது பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னு? 4வது பாயிண்ட், சூரியனும் குருவும் இணைந்திருந்து அதுவுடன் அசுப கிரகமான சனியோ ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தால் சிறப்பு இல்லை. சிவராஜ யோகம்னா சிவராஜ யோகம் தான், ஆனாலும் சிறப்பானா சிறப்பு கிடையாது தாங்க. போல்டாக சொல்லுங்கள், சிறப்பு இல்லை. சரிங்களா? இப்போ 5வது பாயிண்ட் சிறப்பு இல்லாததுக்கு சொல்லித்தரேன். சூரியனும் குருவும் இணைஞ்சிடுச்சு. அப்போ எல்லாரும் என்ன நினைப்பீங்க? சிவராஜ யோகம் தான் அப்படின்னு நினச்சிக்குவீங்க. ஆனால் நல்லா கவனிக்கணும் இந்த பாயிண்ட். ஆனால் சனியோ அல்லது ராகுவோ அல்லது கேதுவோ பார்வை பெற்றால், பார்வை எதை சூரியன் குரு இணைஞ்சிருக்கத பார்த்தாலே போச்சு, சிறப்பு இல்லை. சிறப்பில்லாததுக்கு நான் 5 காரணங்கள் சொல்லியிருக்கேன். எப்படி இருந்தால் சிறப்பு இல்லை? சூரியனும் குருவும் இணைஞ்சா சிவராஜ யோகம் தான், கண்டிப்பாக சிவராஜ யோகம் தான். எப்போ அது வந்து சிறப்பு இல்லாமல் போகுது அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குரு பகவான் சூரியனுடன் இணைந்து 10 டிகிரிக்குள் இருக்கும் பொழுது குரு பகவான் சூரியனிடம் அஸ்தகம் ஆகிறார். அப்பொழுது குருவும் சூரியன் இணைந்திருந்தாலும் அது சிறப்பில்லை. செகண்ட் பாயிண்ட், துலாமில் சூரியன் நீச்சமாகிறாரு. துலாமில் குருவும் சூரியனும் இணைந்திருந்தாலும் சிறப்பு இல்லை, ஏன்னா சூரியன் நீச்சமாகிறார். தேர்ட் பாயிண்ட், மகரத்தில் குருவும் சூரியனும் இணைந்திருந்து குரு நீச்சமாகிறார், அதனால் அது சிறப்பில்லை. 4வது பாயிண்ட், குருவும் சூரியனும் இணைந்திருந்து இவற்றுடன் அசுப கிரகமான சனியோ ராகுவோ கேதுவோ இணைந்திருந்தால் சிறப்பு இல்லை. 5வது பாயிண்ட், குருவும் சூரியனும் இணைந்திருந்து அசுப கிரகமான சனியோ ராகுவோ குருவோ பார்த்தால், எதை பார்த்தா? சூரியனையும் குருவையும் பார்த்தால் சிறப்பில்லை. சிறப்பில்லாததுக்கு 5 பாயிண்ட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை தவிர மற்றபடி குருவும் சூரியனும் இணைந்து, இதை தவிர இந்த சிறப்பில்லைன்ற 5 பாயிண்ட்டை நம்ம சிறப்பில்லைன்னா அதை விட்டுணும். இதை தவிர மற்ற இடங்களில் சூரியனும் குருவும் இணைந்து இருப்பது சிறப்பு. குரு சூரியனை பார்ப்பது சிறப்பு. குரு எப்படி பார்ப்பாருங்க? 5ஆம் பார்வையாக பார்ப்பாரு, 7ஆம் பார்வையாக பார்ப்பாரு, 9ஆம் பார்வையாக பார்ப்பார். பார்த்துருக்கிறது சிறப்பு. கேந்திரங்களில் இருப்பது சிறப்பு, திரிகோணங்களில் இருப்பது சிறப்பு. சமசப்த பார்வை 7ஆம் பார்வையாக பார்ப்பது சிறப்பு. இப்போ எல்லாருக்கும் சிவராஜ யோகம்னா என்னன்னு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் போட்டிங்கன்னா தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்களா பார்க்கலையா, உங்கள் மனசில் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குது, உங்கள் கமெண்ட்டை நீங்கள் எப்படி உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நாங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் மிக நல்ல கருத்துக்களை மிகவும் ஆழமாகவும் டீப்பாகவும் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து வீட்டிலே உட்காந்து இந்த ஜோதிட பாடத்தை படிச்சுக்கலாம். எங்கேயும் போய் தேடி அலைஞ்சி குருமார்கிட்ட பணம் கட்டி படிக்கிறத விட இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ உங்கள் வீடு தேடி வரும்னா நீங்கள் வந்து உங்களை மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் என்ற பெல் பட்டனை அழுத்துங்க. குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல நல்ல விஷயங்கள் உங்களை வீடு தேடி வரும். நீங்கள் மட்டும் படித்து சுகத்தை அனுபவிச்சா பத்தாது, நீங்கள் மட்டும் நல்ல அறிவுகளை வளர்த்து கண்டால் பத்தாது. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஜோதிட மாணவர்கள் இருப்பாங்க, ஜோதிட ஆர்வலர்கள் இருப்பாங்க, அவங்கெல்லாம் நல்ல குருமார்கள் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்க ஏழைங்களாக இருப்பாங்க, பணம் கட்டி படிக்க வசதி இல்லாதவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்கெல்லாம் ஃப்ரீயாக படித்து கற்றுக்கிட்டோம் அந்த ஜோதிட பாடத்தை. ஒரு நல்ல செயல்களை நம்ம செய்யும்போது நம்மளை சுற்றி அஷ்டதிக் பாலகர்கள் இருக்கிறாங்க, 9 கிரகங்கள் இருக்கிறாங்க, நம்ம சுற்றி இறைவன் இருக்கிறாரு. அவங்கெல்லாம் நம்மளை பிளஸ் பண்ணுவாங்க. இவங்க நல்ல ஒரு செயல்களை செய்கிறாங்க அப்படின்னு இறைவன் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். நீங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கு நல்ல காரியம் செய்யுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும், வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும், ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும், வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி 9440373556 என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜாதகம் பார்க்கறதுக்கும், ஜாதகம் படிக்கிறதுக்கும், வாஸ்து பார்க்கறதுக்கும், வாஸ்து படிக்கிறதுக்கும் கட்டணம் உண்டு. நீங்கள் என்னோட ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டீங்கன்னா தான் நான் என்ன ஃபீஸு என்னன்றதை உங்களுக்கு தகவல் ஃபோன் மூலிமா சொல்லுவேன். நீங்கள் தாராளமாக வந்து எங்கிட்ட நீங்கள் வந்து படிக்கலாம். நீங்கள் ஜாதகம் வாஸ்து இப்போ படிக்கலாம், ஜாதகம் பார்க்கலாம், வாஸ்து பார்க்க கூப்பிடலாம். உங்களுக்கு நல்ல என் மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலமும் மிகச்சிறந்த ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். சரிங்களா? இவ்வளவு நேரம் மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஜாதகம் பார்க்கறதுக்கும், வாஸ்து பார்க்கறதுக்கும், ஜாதகம் படிக்கிறதுக்கும், வாஸ்து படிக்கிறதுக்கும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்மீக ஜோதிட ரத்னா, ஜோதிட சாம்ராட், ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட நல்லாசிரியர் அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.